ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது நீ என் நெற்றி பொட்டை தொட்டதன் காரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிகழப்போகும் விஷயங்களையும் பெறப்போகும் வெற்றியையும் பட்டியலிட்டு சொல்லப் போகின்றேன். என் அன்பு செல்லமே, நான் உனக்காக ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காகத்தானே இந்த நெற்றி பொட்டை நான் தொட சொன்னேன். இனி எல்லா வெற்றிகளும் நாளை உன் வாழ்வில் வந்து சேரப்போகின்றது. அதன் பிறகு இதனால் வரை நான் எதுவும் பெரியதாக செய்யவில்லை, நான் எந்த சாதனையும் செய்யவில்லை என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்வாய். இனிமேல்தான் உன் வாழ்க்கையை மகத்துவமாக மேலானதாக வாழப்போகின்றாய் என் செல்லமே. இத்தனை நாட்களாக நீ கஷ்டத்தோடு கடந்து வந்த பாதைகள் எல்லாமே பல விஷயங்களை கற்றுக் கொடுத்த பாடம் என்பதை நீ புரிந்து கொள். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டமும் மனிதர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற பக்குவமும் உன் வாழ்வை நீ திறமையாக வாழ்வதற்கு உனக்கு உதவி செய்யும். எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டே இந்த நிகழ்காலத்தில் சந்தோஷத்தை தொலைத்து விடாதே. நீ வாழக்கூடிய இந்த ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கிதான் பயணிக்கிறது. இன்று நீ இப்பொழுது சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தால் எதிர்காலம் உன் கரங்களில் சந்தோஷமானதாக இருக்கும். தேவையில்லாமல் யார் உன்னை விமர்சித்தாலும் அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் சிரித்து கொண்டே அவர்களை கடந்துவிடு. ஏனெனில் இன்னும் உன் வாழ்க்கை முடியவில்லை அல்லவா? நீ வாழக்கூடிய வாழ்க்கையும் நீ எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷங்களும் இன்னும் நிறைய இருக்கின்றது. கடந்த காலமும் சரி, எதிர்காலமும் சரி, இரண்டுமே உன் கைகளில் கொடுக்கப்படவில்லை என் செல்லமே. இந்த நிஜமான நிகழ்காலத்தில் நீ வாழ பழகி கொண்டாலே எதிர்காலம் உனக்கு அற்புதமானதாக மாறிவிடும். நீ உன் வாழ்வில் அடைந்த புகழை மறந்தாலும் சரி, நீ பட்ட அவமானங்களை மட்டும் ஒரு பொழுதும் மறந்து விடாதே. ஏனெனில் அந்த அவமானங்களை உன் மனதில் வைத்துக் கொள்வதன் மூலமாக இன்னொரு முறை அதே செயலுக்காக அவமானப்படாமல் உன்னை அது காப்பாற்றும். வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோ, அது எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று யோசித்து கவலைப்பட வேண்டாம். நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியானதாக இருந்தால் உன்னுடைய வருங்கால பாதையானது வளமானதாக நிச்சயம் இருக்கும். நீ போக வேண்டிய இடத்தையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் நிறைவாய் செய்து முடித்து விடலாம். எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாமல் இந்த நிகழ்காலத்தில் உழைப்பையும் முயற்சியையும் கொடுத்து கொண்டே இரு. ஏனெனில் உற்சாகமான செயலை செய்வதன் மூலமாகத்தான் பேரும் புகழும் பெற முடியும். உன் வாழ்க்கையிலும் ஏதாவது தவறுகளும் அல்லது தோல்விகளோ நிகழ்ந்துவிட்டால் அதை பெரிதாக நினைத்து வருத்தப்பட வேண்டாம். முன்பெல்லாம் நல்ல சொற்களை பேசியவர்களும் நல்ல செயல்களை செய்தவர்களும் அன்பாகவும் உற்சாகமான வார்த்தையை பேசியவர்களும் எல்லாம் இப்பொழுது எல்லாம் அதிகமான கேலி சொற்களையே பேசுகின்றார்கள். எதற்கெடுத்தாலும் ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொண்டும் சிரித்தும் நையாண்டி செய்து கொண்டும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். நீ நன்றாக யோசித்து எந்த செயலையும் செய்ய தொடங்கிய பிறகு அதை பற்றி யார் என்ன விமர்சனம் வைத்தாலும் அதை கேட்காமல் இருக்கக்கூடிய செவிடனாக மாறிவிடு. உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்றாக இருக்க வேண்டுமானால் செவிகளில் கேட்கக்கூடிய வார்த்தைகள் நல்லதாகவும் நேர்மறையானதாகவும் இருக்க வேண்டும். சில அவமானங்கள் தானே உன் வாழ்க்கையில் சரியான முறையில் வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்தது. இப்பொழுது புரிந்து கொள். நீயாகவே சென்று யாரிடமும் அன்பை அள்ளி கொடுக்கவும் வேண்டாம். நான் உன்மேல் உண்மையான பாசம் வைத்திருக்கின்றேன் என்று நிரூபிக்கவும் வேண்டாம். நீ ஆசையாக பாசமாக எல்லோரிடத்திலும் நடந்து கொண்டாலும் எல்லோரும் உன்னை அவமானம்தானே படுத்துகிறார்கள். யார் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்களோ, யார் உன்னை நிராகரிக்கிறார்களோ, யார் உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ அதற்கு உரிய தண்டனையை நிச்சயமாக நான் கொடுப்பேன். கடவுளை நேரில் பார்த்ததில்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் பல முறை மனித உருவத்தில் வந்து உனக்கு நான் தானே உதவி செய்கிறேன். இது நாள் வரை நீ பெற்ற வெற்றியை நினைத்து மகிழ்வதை காட்டிலும் கடந்து வந்த தோல்விகளை நினைத்து மீண்டும் அந்த தோல்வியை அடைந்துவிடக் கூடாது என்று கவனமாக செயல்பட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றியும் மகிழ்ச்சியும் முழுமையாக இருக்கும். தோல்வி அடையும் பொழுது வெற்றி பெற வேண்டும் என்றுதானே நினைத்தாய்?
ஆனால் யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் மட்டும் அவர்கள் கண் முன்னால் வாழ்ந்து சாதித்து எப்படியாவது எனக்கு ஒரு அடையாளத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற உத்வேகம் வந்துவிடுகிறது அல்லவா? அதனால் நீ பட்ட அவமானங்களை பெரிதாக நினைக்காதே என்று சொல்கிறேன். கஷ்டங்களும் அவமானங்களும் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்வழிகளை தான் காட்டும். அதற்கு பெரிதாக நினைத்து வருந்தாதே. என்னை அவமானப்படுத்தினார்களே, என்னை அவமானப்படுத்தி பேசினார்களே, என்னை நிராகரித்தார்களே, எத்தனையோ பேர் அதை கண்டார்களே, இனி எனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காதே என மற்றவர்கள் செயல் மூலமாக உனக்கு மதிப்பு கிடைத்துவிடும் என நினைப்பதை நிறுத்து. யார் உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும், யார் உனக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும், உன்னுடைய ஆஞ்சநேயர் அத்தனையையும் செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறேன். உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அளவில் நிச்சயமாக உனக்கான நல் வாய்ப்புகளை நான் உருவாக்குவேன். தோல்வி அடையும் பொழுதெல்லாம் எத்தனை முறை வருத்தப்பட்டாய் என்று நான் அறிவேன். இனி எப்பொழுதும் உன் வாழ்வில் வெற்றிகள் மட்டும் இருக்கும்படி நான் செய்வேன். ஒருவரிடம் போய் நீ பேசும்பொழுது நீ என்ன அர்த்தத்தில் சொல்ல வருகின்றாய் என்பதை அவர்கள் அந்த அர்த்தத்தில்தான் புரிந்து கொள்கின்றார்களா என்று கவனித்துப்பார். ஏனெனில் இப்பொழுது உள்ள மனிதர்கள் எல்லாமே மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்களோ இல்லையோ, ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டு நேரத்தை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் அதை முழுவதுமாக காதில் வாங்குவதும் இல்லை, எந்த செயலை சரியாக செய்து முடிப்பதும் கிடையாது. அப்படிப்பட்ட தீய எண்ணம் கொண்ட மனிதர்களிடம், அப்படிப்பட்ட சரியான செயலை செய்யாத சோம்பேறிகளிடமும் சோம்பல் உள்ளவர்களிடமும் நீ கொஞ்சம் ஒதுங்கியே இரு என் செல்லமே. மௌனத்தை விட சரியான தண்டனையை இங்கு யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது. உன் எதிரியாக இருந்தாலும் சரி, உன்னை அலட்சியம் செய்யும் உறவாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் மௌனமாக இருந்துவிடு. தானாகவே அவர்கள் புரிந்து உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் உருவாக்குவேன். தேவையில்லாமல் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்களே என்று நினைத்து பேசவும் வேண்டாம், யாரிடமும் வாதாடி இருக்கவும் வேண்டாம். உனக்கென ஒரு காலம் வரும், எல்லாருமே உன்னை தேடி தானாக வரும்படி நான் செய்வேன். தனிமையில் இருப்பதை தானே நீ அதிகம் விரும்புகிறாய்? உன்னை உனக்கே நீ யாரென்று உணர்த்தக்கூடிய ஆயுதம் தனிமைதான். தனிமையில் இருப்பதை ஒருபொழுதும் நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். உன்னுடைய ஆஞ்சநேயர் என்னை நீ மனதில் நினைத்து கொண்டு நீ தனிமையோடு இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உனக்கு துணையாய் நான் நிச்சயம் நிற்பேன். உன் கஷ்டத்தில் உனக்கு உதவக்கூடிய எல்லாருமே என்னுடைய வடிவம்தான் என்று நீ உணர்ந்து கொள். நீ இழந்த எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் வேறொரு வடிவில் நான் நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்குள் புரிதல் இருக்கின்றதோ இல்லையோ, பிரிதல் இல்லாமல் இல்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக யாரிடமாவது பிரிந்துதான் இருக்கின்றார்கள். ஒரு உண்மையை புரிந்து கொள் என் செல்லமே. யார் எப்படி இருந்தாலும் நீ எல்லாருக்கும் அளவான அன்பை கொடுத்து நல்லபடியாக நடந்து கொள். அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்தி கொண்டு பக்குவத்தோடு நடந்து கொள்ளுமோ, அதுபோலதான் இப்பொழுது உன் செயல்களில் நிறைய பக்குவம் தென்படுகிறது. அதிகமான நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அடைந்து கடந்துவிட்ட உன் வாழ்க்கையில் இப்பொழுது அறிவையும் அடக்கத்தையும் பெறப்போகின்றாய். எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். கஷ்டம் வந்துவிட்டதே என்று கலங்காதே என் செல்லமே. அத்தனை கஷ்டங்களையும் காற்றோடு காற்றாய் கரைத்து விடுகிறேன். வசதியும் வாய்ப்பும் இருந்தால் மட்டும் எல்லோரும் பணக்காரனாக மாறிவிட முடியாது. யார் ஒருவன் திறமையற்று இருக்கின்றானோ அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அமைந்தாலும் வீண்தான். என் அன்பு பிள்ளையான உனக்கு நிறைய திறமைகள் நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். அத்தனையையும் சரியான முறையில் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் உயர்வதற்கான வேலையை செய்யப்பார். நீ விழுந்துவிட்டாய் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் கண் முன்னாலேயே எழுந்து நில். எதிரியும் உன்னை பார்த்து பயப்படக்கூடிய அளவில் உனக்கான மாபெரும் வெற்றியை கொடுக்க போகின்றேன். ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. நன்றி.